ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இதில் ஒரு பயனுள்ள தகவல் உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இன்னமும் வந்து நம்ம முழுமையான அப்டேட் இது வந்து கிடையாது. ஒரு 50% வந்து நம்மளுக்கான ஒரு ஹாப்பி அப்டேட் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் ஒரு 10 நாள் இல்லை இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நமக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். சரி, ஓகே, நான் ரொம்ப வளவல அப்படின்லாம் வந்து பேச விரும்பலை. நான் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. நம்ம எல்லாருமே வந்து படிக்கிறோம், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் வந்து படிக்கிறோமே. யாருமே வந்து அறிவை வளர்த்துக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் வந்து 100% இல்லை. சரிங்களா? அந்த அது வந்து ஒரு 10% நமக்கு இருந்தாலும் 90% நமக்குள்ளே இருக்கிறது, நம்ம நல்லா படித்து ஒரு வேலைக்கு போய் நம்ம கை நிறைய சம்பாதிச்சோன்னா நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வந்து படித்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. கஷ்டப்பட்டு தான் படித்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலமையில வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க படிச்சுட்ருக்கப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிலாம் வந்து ஃபீல் பண்ணி நிறைய ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணி நிச்சயமாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு இவங்க போயிடுவாங்க. ஸோ இவங்க வந்து மற்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து என்னென்னா, எல்லாருமே வந்து வழக்கமாக நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டோன்னா அது என்னன்னு தெரியல, பணம் வந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கான மனம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே போல். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்குமே கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்மளும் ஒரு வேளை சேஞ்ச் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் வந்து சேஞ்ச் ஆகவே கூடாது. நம்ம ஒரு விஷயம் வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான உழைப்பை போட்டு நம்ம வாங்குகிறோம், சாதிக்கிறோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கணும். ஸோ அப்படி ஒரு நான் இந்த பாதையில் போனேன், இதில் போனால் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ அதனால் நீ இப்படி சூஸ் பண்ணனா உன்னால் இப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டியாவது நம்ம இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வளர்ந்துட்டேன், இனிமேல் யாருமே வந்து வளரக்கூடாது, என்னை சார்ந்தவங்க யாரும் வளரக்கூடாது, மற்றவங்க யாருன்னா வளர்ந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய துரோகம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஸோ அதனால் யாரையுமே வந்து லைஃப்பில் நம்பாதீங்க. ஏன்னா லைஃப்பில் அவங்கள வந்து அந்த பணம்ன்ற ஒரு விஷயம் பயங்கரமாக மாற்றிடுது. எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அந்த பணம் வந்து புதுசில் அவங்களுக்கு எப்படி தான் மாறும்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு தலகனம், அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈகோ அந்த மாதிரியெல்லாம் வந்து வந்துடுது. ஸோ நான் எப்படி இருக்கனோ அதே போல் தான் நாளைக்கு எனக்கு நான் ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சாலும் அப்படி தான் இருக்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ குறிப்பாக வந்து பெண் குழந்தைய வச்சுட்ருக்கவங்களுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து என்னோடய தாட். நான் இப்போது ஏர்னிங் பண்ணுறேன்னா கூட கண்டிப்பாக ஒரு பார்ட் வந்து ஹெல்ப்பிங்காக போகணும். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம எந்த பாதையில் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே பாதையில் இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்றப்ப நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நம்ம பண்ணணும். அதுக்கு தயங்கவே கூடாது. ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி இல்லைன்றத கண்கூடாக வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறப்ப தான் தெரியுது யாரையும் வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி பெரிய வேலையில் இருப்பாங்க, பெரிய டாக்டராக கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மனசு வந்து ஒரே 1% கூட இல்லை. இவங்களுக்கு ஏன் நம்ம ஹெல்ப் பண்ணணும், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதால நமக்கு என்ன வந்துடும் அப்படின்ற மாதிரி ஈவன் ஒரு கர்ட்டசி, ஒரு மரியாதை, மதிக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட அவங்களுக்குலாம் இல்லை. பணம் வந்துச்சுன்னா மனுஷனை நிச்சயமாக மாற்றும். ஸோ அந்த ட்ராப்பில் போய் யாரும் விழுந்துடாதீங்க. எவ்வளோ பணம் வந்தாலும் பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஆனால் மனுஷங்க மட்டும்தான் எப்போவுமே நமக்கு கூட நிற்கிறவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை புரியாதவங்க தான் அது இதுன்னு சொல்லி எல்லா ஆர்ப்பாட்டமும் பண்ணிகிட்ருக்கவங்க. ஸோ லைஃப்பில் வந்து பணம் எல்லாத்தையும் மாற்றிடும்னு நினைக்காதீங்க. அந்த பணமே இருந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் வயசாகி கிடக்கிறப்ப அந்த பணத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்றத தெளிவாக இன்றைக்கே புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வந்துடுவோம். இதுவே நான் கொஞ்சம் நிறைய நேரம் பேசிக்க போல் நிறைய பேர் நடுவில் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போது நம்ம இளம் தேடி கல்வியில் அப்படி என்ன புதுசாக அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இது வரைக்கும் நமக்கு மார்ச்சில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், இப்போதைக்கு வந்து அப்படியே ஸ்டாப், திரும்பியும் தொடரலாமா வேணாமா அப்படிங்கிறது எதுவுமே வந்து சொல்லாமல் தான் அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மே 2 மாதம் டோட்டலாக வந்து லீவு. அதுக்கப்புறம் இப்போது ஜூன் மந்த்து நமக்கு ஸ்கூல் திறந்துருக்காங்க. திறந்த உடனே 4ஆம் தேதி நிறைய தன்னார்வலர்கள் வந்து ஐடிகே கிளாஸ் வச்சு அட்டெண்டன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய பேர் போட்டிருக்காங்க.
இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பார்த்துருந்தோம். சேலம், கள்ளக்குறிச்சி இவங்கெல்லாம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு மனு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அமைச்சர்கிட்டயும் வந்து கொடுத்துருந்தாங்க, கல்வி அமைச்சர்கிட்டயும். இப்போது என்ன ஒரு அப்டேட் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ஐடிகே ஆப்பில் வந்து புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது வந்து டேட் பிக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கான டேட் பிக்கர் தான் அது. அப்போது அந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, அப்போ அட்டெண்டன்ஸ் போட போகிறனாலே ஐடிக்கே தொடரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வருது. ஒரு 50% நல்லதாவே தான் நடக்கும், நல்ல நியூஸ் வரும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க எங்கள் சாருமே சரி. ஒரு இன்னும் ஒரு வாரம் இல்லை 10 நாளுக்குள்ளே என்னன்றது டீட்டெயிலாக தெரிஞ்சிருமா. ஸோ இது வந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்னென்னா, அந்த லாஸ்ட் டைம் நீங்கள் யார் யாரெல்லாம் கிளாஸ் எடுத்தீங்களோ அவங்க எல்லாரும் உங்களுடைய ஐடிகே ஆப்புக்கு போயிட்டு அந்த ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க. ஆப்போட வெர்ஷன் வந்து 0.1.2. ஸோ ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸுக்கான ஒரு அப்டேட்டை தான் இந்த ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ஐடிகே நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து ஆப் கொஞ்சம் அப்டேட் பண்ண சொல்லிடுங்க. இந்த அப்டேட் வந்து நமக்கு ஜூன் 5 வந்துருச்சு. எப்படின்னா ஜூன் 5 வந்துருச்சு. ஆல்ரெடி நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. அப்டேட் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஐடிகே குரூப்பை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் சில தகவல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ புது கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு சட்டப்பேரவை வந்து ஜூன் 18 கூட போகுது இல்லைங்களா. அப்போது அந்த டைமில் இல்லை அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஐடிகே பற்றின அப்டேட்டு கண்டிப்பாக வந்துடும். நம்ம அமைச்சர் ஏற்கனவே சொன்ன விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மாணவர்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம், அது எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இல்லம் தேடி கல்வியை வந்து எங்கே நிறுத்திடுவாங்களோ, நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருந்தோம். அந்தந்த மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் வந்து ரெக்வஸ்ட் வச்சுருந்தோம். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக சிஎம்முடைய காதுகளுக்கும் போய் சேர்ந்துருக்கும். கல்வி அமைச்சரும் சிஎம்மும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்காக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. 100% நம்பிக்கையை நான் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50% யூ கேன் பிலீவ் இல்லம் தேடி கல்வி கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஒரு 50% மேபி அது மூலமாக ஏதாவது ஒரு ஜாப் வரலாம். ஆனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குன்றது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ ஐடிகே தன்னார்வலர்கள் வாய்ப்பு வந்து எப்பயாவது தான் கிடைக்கும். தெரியாமல் வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நல்லது. மேபி அது கண்டினியூ ஆகுதோ இல்லை அது மூலமாக வேறு ஏதாவது வேலை நம்மளுக்கு கிடைக்குதோ, எதுவாக இருந்தாலுமே அது நமக்கு பெனிஃபிட்டு தான் இல்லைங்களா. ஸோ நிச்சயமாக அது நமக்கான ஒரு பெனிஃபிட்டாக தான் அமையும். அதனால் ஆப்பை அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் எப்போ எந்த தகவல் வந்தாலும் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். என்ன இவ்வளோ வளவலன்னு இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு வந்து சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். பணம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு மாறாதீங்க. அதை நான் எப்போவோ சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு அதுக்கான ஒரு டைம் கிடச்சதுன்னு நினைக்கிறேன்.